பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்து இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது தேவனுடைய விடுதலையை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க என்று இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மோட பேச போகிறதான வேத வசனம் சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். ஸ்லாம்ஸ் சாப்டர் 115 verse 12 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா? உன்னை நேசிக்க யாரும் இல்லைன்று இது கலங்கி கொண்டு இருக்கிறியா? நான் இருக்க, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அம்மே, நீங்கள் சொல்லலாம், தம்பி என்னை நேசிக்க யாருமே இல்லைப்பா, எங்கள் சொந்த அப்பா அம்மாலாம் என்னை கைவிட்டுட்டாங்க, என் சொந்த பந்தெல்லாம் என்கிட்ட பணம் இருக்கும்போது கூட இருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லாமே இல்லைன்னு தெரிஞ்சோடனே எல்லாம் தூரம் நிற்கிறாங்கப்பா. இன்றைக்கி நாங்கள் இந்த தாழ்மையான இந்த இடத்துல நிற்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை விசாரிக்க யாருமே இல்லை, எங்களை நினச்சி பார்க்க யாருமே இல்லையே என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, மகளே பயப்படாத, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பாருங்கள், ஒருவேளை மனுஷர்கள், சொந்த பந்தங்கள் நமக்கு உதவி செஞ்சுருக்கலாம், நமக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில் நம்ம வச்சுருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவங்க சொல்லி காட்டுவாங்க, என்னால் தான் நீ ஆசீர்வாதமாக இருக்க, என்னால் தான் நீ அந்த நிலைமையில் இருக்க, என்னால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. ஆனால் ஏசப்பா அப்பேற்பட்ட தேவன் அல்ல. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நீ செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆகையால் இந்த நல்ல ஏசப்பா நம்மை நினைச்சிருக்கிறதுனால நிச்சயமாய் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை நினைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நிச்சயமாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். நீர் எங்களை நினைத்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்க, நன்மை எதிர்பார்க்குறாங்க, விடுதலை எதிர்பார்க்குறாங்களோ, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாங்களோ, அவங்களை நினைத்து அவங்களை ஆசீர்வதிக்கபடியான ஜெபிக்கிறேன். உங்கள் நாம மாத்திரம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.